உங்க உரிமைகள் எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏதோ ஒரு பழங்கால புத்தகத்துல இருந்தோ இல்ல தெய்வீக சக்தி கிட்ட இருந்தோ நமக்கு கொடுக்கப்பட்டதா? இல்ல, ஒருவேளை அது இதை விட ஆழமான ரொம்பவே மனிதத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயத்துல இருந்து வளர்ந்து வந்ததா? இன்னைக்கு நாம அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். நம்ம உரையாடலோட மையமே இந்த கேள்விதான். நன்மைக்கு யார் சொந்தக்காரர்? இத புரிஞ்சிக்க நம்ம ஒரு கார்ட்டூனை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் அது ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. அதாவது, ஒழுக்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவோட ஏகபோக உரிமையா? இந்த கார்ட்டூன்ல முதல்ல பாத்தீங்கன்னா மனித குலத்தோட மிகப்பெரிய தார்மீக வெற்றிகளை கொண்டாடுற ஒரு பெரிய நினைவு சின்னமும் இருக்கு. மனித உரிமைகள், அடிமைத்தனம் ஒழிப்பு, பெண்களோட விடுதலை, இது எல்லாமே நாம கஷ்டப்பட்டு போராடி வாங்கின முன்னேற்றங்கள். சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க மனிதனால் உருவாக்கப்பட்டவை. அப்பதான் அந்த கார்ட்டூனோட அசல் சுவாரஸ்யமே வருது. ஒரு மதகுருவோட குரல் கேக்குது, சரி சரி, ஆனா கருணைக்கான காப்புரிமை இன்னும் எங்களுக்கே சொந்தம். இது ஒரு செமையான நையாண்டி. இது நம்மள யோசிக்க வைக்குது. அன்பு, கருணை மாதிரி ஒரு அடிப்படை மனுஷ குணத்தை ஒரு அமைப்பு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? வாங்க, இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத சரியா புரிஞ்சிக்க நாம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பத்தி பேசணும். ஒன்னு உரிமை கோருதல், இன்னொன்னு தெளிவு. இந்த ஸ்லைடு ரெண்டு சக்தி வாய்ந்த ஆனா நேர் எதிரான சிந்தனை முறைகளை விளக்குது. ஒரு பக்கம் உரிமை கோருதல்கள், இது எங்கிருந்து வருதுன்னா அதிகாரத்திலிருந்து வருது. இதை எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் ரொம்ப சத்தமாவும் ஆனா உடையக்கூடியதாகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் தெளிவு, இது அப்படி இல்ல. இது நிஜ உலகத்தை நாம கவனிச்சு பார்க்கறதுனால வருது. இது காலப்போக்குல உருவாகிட்டே இருக்கும். இது ரொம்ப அமைதியாவும் ஆனா வலுவாவும் இருக்கும். நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். மருத்துவம், அறிவியல், ஏன் மனித உரிமைகள்ல ஏற்பட்ட முன்னேற்றங்கள் எல்லாமே பழைய உரிமை கோருதல்களை பிடிச்சுக்கிட்டு தொங்குனதுனால வரல. அதுக்கு பதிலா நிஜ உலகத்தை பார்த்து எது உண்மையில வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது தெளிவை தேடினதால தான் வந்துச்சு. அப்போ அதிகாரத்தோட உரிமை கோருதல்கள்ல நாம வெளியே வந்தா அடுத்து நாம எதை நோக்கி போவோம்? இதுக்கான பதில் ஒரு புது அற்புதமான கட்டமைப்புல இருக்கு. இப்போ ஒரு புது வார்த்தையை பார்க்கலாம், ட்ரூனாலஜி. கேட்கறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். இது அதிகாரத்தோட உரிமை கோருதல்களை நம்பாம நாம பார்க்கிற நிஜத்தையும் நம்மளோட ஒட்டுமொத்த அனுபவங்களையும் வச்சு வாழ்க்கைய புரிஞ்சுக்கிற ஒரு அமைப்பு. இதுதான் இந்த விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனித உரிமைங்கிறது யாரோ மேலிருந்து நமக்கு கொடுத்த பரிசு கிடையாது. அது நம்ம இனத்தோட குறியிடப்பட்ட உயிர் வாழும் ஞானம். பல தலைமுறைகளா எது கஷ்டத்தை குறைக்குது, எது நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குதுன்னு நாம கத்துக்கிட்டோம். அந்த பாடங்கள் தான் இப்போ நம்ம உரிமைகளா மாறியிருக்கு. சரி, இந்த கட்டமைப்பு எப்படி ஒரு 30 கொள்கைகளா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இவை ஒரு சமூகம் உயிர் வாழ்றதுக்கும் செழிப்பா இருக்கிறதுக்கும் தேவையான வடிவங்கள். இந்த 30 கொள்கைகளும் சும்மா ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல. நீங்க இங்க பார்க்குற மாதிரி அது 6 முக்கியமான பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அஸ்திவாரம், நீதி, சுதந்திரம், சமூகம், வளர்ச்சி மற்றும் பொறுப்பு. இது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுது, நம்ம அடிப்படை தேவைகள்ல இருந்து நம்ம சமூக பொறுப்புகள் வரைக்கும். உதாரணத்துக்கு 18வது கொள்கையை பார்ப்போமே. சிந்தனை சுதந்திரமானது நம்பிக்கையை மாற்றுதல் அல்லது நம்பிக்கை இல்லாதிருத்தல் உட்பட. பாருங்க, இது எவ்வளவு அழகா அந்த மைய கருத்தை விளக்குதுன்னு. இந்த கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை திணிக்கல, அதுக்கு பதிலா சிந்திக்கிற சுதந்திரத்தையே பாதுகாக்குது. இப்போ நாம இந்த முழு விளக்கத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இது நம்ம சிந்திக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஐடியா. ஞானம் எப்படி வளர்க்கப்படுதுன்னு பாருங்க. இது மேலிருந்து கீழே வரல, கீழே இருந்து மேல போகுது. முதல்ல நம்ம வாழ்க்கைய வாழ்றோம், கஷ்டத்தையும் உத்தழைப்பையும் அனுபவிக்கிறோம். ரெண்டாவதா எது வேலை செய்யுதுன்னு கவனிக்கிறோம். கடைசியா அந்த வடிவங்களை மறக்காம இருக்க நம்ம கொள்கைகளை உருவாக்குறோம். கடைசியா இந்த முழு தத்துவத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா அது இதுதான். நாம உண்மையை பெறல, நாம அதை அங்கீகரிச்சோம். ஒரு நிமிஷம் இந்த வரியோட ஆழத்தை யோசிச்சு பாருங்க. சரி, நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நம்ம உரிமைகள் எல்லாமே நம்மளோட ஒட்டுமொத்த மனித அனுபவத்திலிருந்து தான் வளர்க்கப்பட்டிருக்குன்னா, அடுத்ததா நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை நடுவதற்கு பொறுப்பாளிகளா இருக்கோம்? உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி.